பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய மாணவர்களே, இந்த சேனலூடாக இன்னும் ஒரு வீடியோவை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோனூடாக ஏலெவல் இஸ்லாம் பாடத்தில் முகம் கொடுக்கின்ற மாணவர்களுக்காக வேண்டி ஏலெவல் இஸ்லாமில் 2020 ஆண்டு வந்த பேப்பரை நாம் இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் பார்ட் ஒன் பேப்பர் தான் நாங்கள் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே 2022-21 பாடங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். அந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். அதே நேரம் உங்களுக்கு உங்களோட இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோக்கள், நிறைய பாடங்கள் உங்களுக்கு நிறைய பேசணுமாக அமையும். அதே நேரம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்கிறதுக்கான ஹெல்ப்பாக இது அமைகிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ரைட், நாங்கள் 2020 பார்ட் 1 பேப்பருக்கு நாங்கள் போவோம். முதலாவது கேள்வி, அல்லாஹுக்குரிய வாஜிபான பண்புகளில் சமஊன் என்பதன் கருத்து. அல்லாஹு தாலாவுடைய கேள்வி, அல்லாஹு தாலா சமிஊன் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அனைத்தையும் கேட்பவன் என்றதுதான். அல்லாஹ் சக்தி என்றது அல்லாஹ் குதுரா வரும். பார்வை நல்ல பசீருன் என்றது பார்வை. அல்லாஹ்வுடைய இராதா நாட்டம், இராதா என்ற நாட்டம். உயிர் என்றது ஹையுன் என்றது தான் அல்லாஹ் உயிருள்ளவன். கலீலுல்லா என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்ட இறை தூதர். கலீலுல்லா ஹலீமுல்லா என்று சொல்லி ரெண்டு வருவாங்க. அப்போ ஹலீலுல்லாஹ்னு சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் ஹலீலுல்லா. அதே நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லா என்று வரும். ரைட். அதே நேரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் அபுல் பஷர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அபுல் பஷர் அஸ்ஸானி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அபுல் பஷர் அஸ்ஸானி. நயவஞ்சகனை குறிக்கும் அரபு சொல், நயவஞ்சகனர் குறிக்கிற அரபு சொல் எங்களுக்கு தெரியும், முனாஃபிக் தான் நயவஞ்சகன். முல்ஹித் என்றது வந்து இல்ஹாத்னு சொன்னா நாஸ்திகனை குறிக்கும் முல்ஹித். அதே முஷ்ரிக் ஷிர்க் செய்வன் முஷ்ரிக். காஃபிர் நிராகரிப்பவன். முர்தத் என்று சொன்னா ரித்த செய்வன், மார்க்கத்தை விட்டுட்டு போனவர். நாலாவது, மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது. லா இக்ராஹ ஃபித்தீன் என்பது குர்ஆன் வசனம். ஹத்முன் நுபுவா என்பதன் மூலம் கருதப்படுவது. ஹத்முன் நுபுவான்னு சொன்னா இறுதி நபித்துவம் தான் ஹத்முன் நுபுவா. அடுத்த கேள்வி, மௌன இஜ்மாவுடைய வகைகள்ல மௌன இஜ்மா என்றது இஜ்மா சுகூத்தி, இஜ்மா அக்ஸர் என்ற பெரும்பான்மை. இஜ்மா கவுலி என்றது வந்து சொல் ரீதியாக அவங்க முன்வைக்கிறது. சரீஹ் என்றது வந்து ஒரே ஏகோபித்த முடிவை, எல்லா இமாம்களும் எல்லா முஜ்தஹிதுகளும் ஒரே முடிவை தெளிவாக முன்வைக்கிறது. முரக்கப் என்று சொல்றது, இமாம்கள் கருத்து முரண்பாடுகள்ல வெவ்வேறு கருத்துகள் சொன்னாலும் அதுக்கு முரணான இன்னொரு கருத்துக்கு போக முடியாததான் முரக்கப்னு சொல்லுவோம். அல் குர்ஆனில் மிக நீண்ட சூராவின் பெயர் எது? சூரா பக்ரா தான் மிக நீண்ட சூரா பக்ரா. ஹதீஸின் மூல வாக்கியம் எவ்வாறு அழைக்கப்படும்? ஹதீஸின் மூல வாக்கியம் என்றது மதன் தான் ஹதீஸின் மூல வாக்கியம், ஹதீஸ்ல வரக்கூடிய மூல வாக்கியம். சனத் என்று சொல்றதும் இஸ்னாத் என்று சொல்றதும் அறிவிப்பாளர் வரிசை. சனத், இஸ்னாத் அறிவிப்பாளர் வரிசை. ரிவாயத் என்று சொல்றது ஹதீஸ் குறிக்கிறது. ஹபர் என்று சொல்றது ஹதீஸுக்கான இன்னும் ஒரு பெயர். ஹபர் என்றது ரிவாயத்தும் ஹதீஸ குறிக்கிற ஒரு இன்னொரு பெயர். பின்வரும் தொழுகைகளில் குதுபா பிரசங்கம் இடம்பெறாத தொழுகை. இதுல இஸ்திஸ்கா, ஜுமா, ஈதேன், குசூஃபேன் போன்ற இந்த தொழுகை எல்லாத்துலையும் குதுபா நடக்கும். இஸ்திஹாரா, நாங்க ஒரு வேண்டிய ஒரு மனிதன் தொழுகிற தான் இஸ்திஹாராவுடைய தொழுகை. உதவி வேண்டிய நாங்க எந்த ஒரு தனி மனிதன் செய்யறோம், இஸ்திஹாரா தொழுகையில குதுபா நடக்காது. ஒரு முஸ்லிமின் பணிகளுள் இமாரத் பற்றிய சரியான கூற்று. இமாரத் இதுல இஸ்திஸ்கான்றது வந்து மலை வேண்டி தொழுகிறது. குசூஃபேன் வந்து கிரகண தொழுகை. ஈதைன் வந்து பெருநாள் திறந்த தொழுகை. ரைட். ஒரு முஸ்லிமின் பணிகளுள் இமாரத் பற்றிய சரியான கூற்று. இமாரத் என்றது உலகை வலுப்படுத்தல் தான் இமாரத் என்ற சொல். அடுத்தது, பின்வருவற்றுள் மக்சத் என்ற அரபு சொல்லின் கருத்துக்களை உள்ளடக்கியுள்ள தெரிவு எது? மக்சத் என்று சொன்னால் இலக்கு அடைவு எதிர்பார்க்கும் விடயம். கலா செய்தல் என்ற நிபந்தனையுடன் நோன்பை விட அனுமதிக்கப்படாதவர். கலா செய்தல் என்ற நிபந்தனையுடன்
நோன்பை விட அனுமதிக்கப்படாத. அப்ப நோன்பை விட அனுமதிக்கப்படாதவர் யார் என்றுதான். பிரயாணிக்கு அனுமதி இருக்குது, கர்ப்பிணிக்கு அனுமதி இருக்குது, குணமடையக்கூட நோயாளிக்கு அனுமதி இருக்குது, பாலூட்டும் தாய்க்கு அனுமதி இருக்குது. ஏழைக்கு அனுமதி இல்லை. ஏழைக்கு அப்படி ஒரு அனுமதி இல்லை. 250 ஆடுகள் வைத்திருப்பவர் ஜகாத்தாக கொடுக்க வேண்டிய ஆடுகளின் எண்ணிக்கை 5, 4, 3, 2, 1. எங்களுக்கு தெரியும் ஆடுட நிசா பொறுத்தவரையில 40, 40 120 வரையும் 1, 121 299 வரையும் 2, 300 399 வரையும் 3, இப்படி 100க்கு 100 கூடிக்கொண்டு போகும். 100க்கு 100 கூடிக்கொண்டு போகும். எங்களுக்கு 400 499 4 இப்படி கூடிக்கொண்டே போகும். அப்ப இந்த வகையில 250 என்று சொன்னால் 250 வரப்போகுது இந்த இடத்துல. அப்ப 2 தான் ஆன்சராக வரும். 2. ரைட். இந்த ஜகாத் தொடர்பான ஆடுகள் போலவே மாடு சம்பந்தமாக, அதே நேரம் பணம் சம்பந்தமாக கேள்விகள் வரலாம். ஐயாமு தஷ்ரீக் நாட்களில் நோன்பு நோட்பது ஹராம் ஆகும். ஐயாமு தஷ்ரீக் நாட்களில் நோன்பு நோட்பது ஹராம் ஆகும். ஐயாமு தஷ்ரீக் என்றது துல்ஹஜ்ஜுடைய 11, 12, 13 நாட்கள் ஐயாமு தஷ்ரீக். அது ஐயாபுல் பீல் ஒவ்வொரு மாதத்திலையும் 13, 14, 15 ஐயாபுல் பீல் இதில் நோன்பு நோட்பது சுன்னா. அது ஐயாமுல் பீல் என்று சொல்லப்படும். ரைட். ஹஜ் செய்வோர் துல்ஹஜ் 9ஆம் நாளில் தரித்திருக்க வேண்டிய இடம். துல்ஹஜ் 9ஆம் நாள் அரஃபாவுடைய தினம். அரஃபாவில் தான் தரித்திருக்கும். யலம்லம் என்றது இலங்கையிலிருந்து போற ஹாஜிகள் நீயத் வைக்கிற மீகாத்தான் யலம்லம். ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் இடம்பெறுகின்ற பொதுவான வணக்கம். ஹஜ்ஜிலும் உம்ராவும் இடம்பெறுகின்ற பொதுவானது என்று சொன்னால் அது அரஃபாவில் தரித்தல் வராது. என்றால் அரஃபாவில் தரித்தல் ஹஜ்ஜிலிக்கும் உம்ரால் ஈக்காது. தவாஃப் செய்த மட்டும்தான் ஹஜ்ஜிலும் உம்ரால் இடம்பெறும். அடுத்தது, இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றிய தரீக்காக்கள் ஒன்றாக அஷரியா, வாசிலியா, காதரியா, தஹாவியா, இஸ்மாயிலியா. இஸ்லாத் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றிய தரீக்காக்கள் என்றா காதரியா தரீக்கா. அஷரியா என்றது ஒரு அமைப்பு, அது தரீக்காக்களாக வரதில்லை. காதரியா தரீக்கா தான் முக்கியமான பங்காற்றிய தரீக்காவாக இனி சொல்லப்படும். ரைட். இஸ்மாயிலியா என்றது ஷியாக்களுடைய பிரிவு. ரைட். அல் குர்ஆனின் தர்தீபு திலாவா என்ற தொடர். தர்தீப் பொறுத்தவரையில தர்தீபு திலாவா, தர்தீபு நுசூல் 2 வரும். தர்தீபு திலாவா என்றா ஓதப்படும் ஒழுங்கு, ஓதப்படும் ஒழுங்கு. தர்தீபு நுசூல் என்று சொன்னா குர்ஆன் அருளப்பட்ட ஒழுங்கு. அப்ப அந்த அருளப்பட்ட ஒழுங்கு தர்தீபு நுசூல். தர்தீபு நுசூல அருளப்பட்ட காரணங்கள் என்று சொன்னா சபபு நுசூல், அஸ்பாபு நுசூல் தான் அருளப்பட்ட காரணங்கள். ஓதுவத சட்டங்கள் தஜ்வீத் சட்டங்கள், தஜ்வீத் சட்டங்கள். அடுத்து 19, கியாஸ்ல அஸ்லில் காணப்படும் இல்லத்தையும் விட ஃபரவில் காணப்படும் இல்லத் பெருமானத்தில் கூடுதலாக காணப்பட்டால், அஸ்ல காணப்படுகின்ற இல்லத்தை விடவும் ஃபரவில் காணப்படுற இல்லத் பெருமானம் கூடுதலாக காணப்பட்டால் அது கியாசுல் அவுலா, கியாசுல் அவுலா என்று கருதப்படும். அடுத்தது, கியாசுல் ஜெலி என்று சொன்னா தெளிவான கியாஸ். கியாசுல் ஹஃபி என்று சொன்னா மறைமுகமான கியாஸ். கியாஸ் முசாவி என்று சொன்னா அசல்லையும் ஃபரவுலையும் காணப்படுகின்ற இல்லத்து பெருமான சமனாக காணப்படுதல். கூட்டாக மேற்கொள்ளப்படும் இஜ்திஹாத் எவ்வாறு அழைக்கப்படும்? கூட்டாக மேற்கொள்ளப்படும் இஜ்திஹாத் பொருள் இஜ்திஹாத் ஜமாஇ, இஜ்திஹாத் ஜமாஇ. தனி மனிதனாக மேற்கொள்ற இஜ்திஹாத் இஜ்திஹாத் ஃபர்தி என்று சொல்லப்படும். ஃபர்தி என்ற தனி மனிதன், ஜமாஇ என்ற கூட்டாக மேற்கொள்ளப்படுவோம்.